Love English to learn English. Our mind is not a dustbin to keep anger and hatred, but it is a treasure box to keep love and sweet memories. நம்ம மைண்ட் வந்துட்டு நிறைய அதாவது வந்து மற்றவங்க மேலே காட்டக்கூடிய வெறுப்பு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நம்ம மைண்ட் ஒன்றும் டஸ்ட்பின் கிடையாது. அது ஒரு அழகான ட்ரெஷர் பாக்ஸ், விச் மீன்ஸ் பொக்கிஷம். அது ஒரு அழகான பொக்கிஷம். அதில் வந்து அழகான எண்ணங்கள், நினச்சி சந்தோஷப்படுறதுக்கான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ தேவையற்ற விஷயங்கள் எதையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. டுடே we are going to appoint 50 servants. சர்வன்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சர்வன்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வேலை செய்கிறதுக்காக சில ஆட்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறது. நம்ம சர்வன்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறோம்னா என்ன மாதிரியான தேவைகள் இருந்தால் மட்டும் அப்பாயிண்ட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு விஷயம், நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்படணும். செகண்ட் ஒன் வந்துட்டு சும்மா யாரையாவது நம்ம அப்பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு சும்மா சம்பளம் ஏதாவது போட்டு கொடுப்போமா? இல்லை. சர்வன்ட் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன வேலை வாங்கணும், சப்போஸ் ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் வேலை இல்லாட்டினா கூட எப்படியாவது அவங்கள வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை கொடுக்கலாமா அந்த வேலையை கொடுக்கலாமான்னு பிளான் பண்ணி ஒரு வேலையை கொடுப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம மைண்டுக்கு வந்து சும்மா சம்பளம் கொடுக்கறது வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு 50 சர்வன்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். அது என்ன சர்வன்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சர்வன்ட்ஸ் மாதிரி சும்மா எல்லா வேர்ப்ஸையும் கற்று வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த வேர்புக்குமே எந்த வேலையுமே கொடுக்காம சும்மா வச்சுருக்கக்கூடாது. நம்ம ஒரு வேர்ப் கற்றுக்கிறோனாலும் அந்த வேர்பை ஒரு சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும், நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும், நடந்துட்டு இருக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், நடக்க போகிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரே ஒரு வேர்பு நீங்கள் கற்றுக்கிறீங்கனாலும் அந்த வேர்போட யூசேஜ் எப்படி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் கற்றுக்கணும். ஒரு வேர்ப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் ஒரு வேர்ப் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இதுலேயும் விளக்கம் தரணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேர்ப் அப்படின்னா வினைச்சொல், நமக்கு தெரியும். நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வேர்ப் தான். வேர்ப்ஸ் எந்த ஒரு வேர்பாக இருந்தாலும் ஒவ்வொரு வேர்புக்கும் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார்ம்ஸ் அப்படின்னா present form, past form, past participle form. present form, past form, past participle form. present அப்படின்னா இப்போ நடந்துட்டுருக்கிறது அப்படின்னு அர்த்தம். past அப்படின்னா நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த past participle ஃபார்ம்ங்கிறத நம்ம எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு நம்ம சென்டென்சஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அப்பப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஒரு வேர்ப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த வேர்புக்கு இந்த 3 ஃபார்ம்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பேசும்போது ஃப்ளோவாக கரெக்டாக பேச முடியும். வித்தவுட் மிஸ்டேக்ஸ் வி கேன் கன்வர்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்ப் எடுத்துக்கலாம். அப்சர்வ். அப்சர்வ் அப்படின்னா கிரகித்து கொள்ளுதல்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட்ஸ் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு. பிளான்ட்ஸ் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொள்ளுது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்சர்வ், அப்சர்வ். பாஸ்ட் ஃபார்ம் அப்சர்வ்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்சர்வ்டு. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஈடி மட்டும் சேர்த்து எழுதியிருப்பேன். பாஸ்ட் ஃபார்ம் ஆகட்டும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆகட்டும், ஈடி மட்டுமே நம்ம சேர்த்து எழுதியிருப்போம். இந்த மாதிரி இந்த பேஸ் ஃபார்மோட ஈடி மட்டும் நம்ம சேர்த்து எழுதினோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இங்கிலீஷில் இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை படிக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் ஃபார்ம் எப்போவுமே பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் வந்து எத்தனை மாடி கட்டடம் வேணாலும் நம்மளால் ஏற்ற முடியும். ஸோ இதுதான் பேஸ். இந்த பேஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்டே வராது. ஸோ கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. இந்த பேஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எல்லா டென்சஸ்லேயும் உங்களால் ஈஸியாக இருக்கிற வேர்ப்ஸை எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதுவரை நம்ம யூஸ் பண்ண வேர்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான வேர்ப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். அந்த 25 வேர்ப்ஸ் எல்லாமே கூட நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். 50 வேர்ப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லியாச்சு.
கொடுத்துருக்கிற பேஸ் ஃபார்மோட ஈடி மட்டும் சேர்த்து வந்துச்சுன்னா அதை ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா 75% மேலே இருக்கிறது ரெகுலர் வேர்ப்ஸ் தான். ரிமைனிங் இருக்கிறது தான் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்றதை ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ்க்குனே போடலான் இருக்கேன். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை V1 வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், வெர்போட செகண்ட் ஃபார்ம், இதை வேர்போட தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இந்த வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மும் செகண்ட் ஃபார்மு தேர்ட் ஃபார்மு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு வேறையாக இருக்கும். இந்த மாதிரி ஈடியெல்லாம் ஆட் பண்ணி வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோ அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்கு இல்லையா, கோவோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கோ வந்து கோ தான். செகண்ட் ஃபார்ம் வெண்ட், தேர்ட் ஃபார்ம் கான். இது மூணுமே வேறு வேறையாக இருக்குது பார்த்தீங்களா, கோ, வெண்ட், கான். அதே மாதிரி ஈட், ஈட், ஏட், ஈட்டன். ட்ரா, ட்ரூ, ட்ரான். சிங், சாங், சங். இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே வேறு ரைட், ரோட், ரிட்டன். இது எல்லாமே நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் வேர்ப்ஸ் மட்டும்தான். இந்த வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணும், அந்த வேர்ப்ஸுக்கான தமிழ் மீனிங் என்ன, அப்புறம் இந்த வேர்ப்ஸுக்கான பாஸ்ட் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கிறேன். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இதோட தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அக்செப்ட்னா நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். ஐ அக்செப்ட் யுவர் வியூ. நீ என்ன சொல்ல வரையோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஒத்துக்கொள்ளுதல், அக்செப்டட், அக்செப்டட். அக்யூஸ்னா நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அக்யூஸ்னா குற்றம் சாட்டுறது, யாரையாவது வந்து தவறாக சொல்கிறது. அக்யூஸ்ட். அச்சீவ்னா சாதிக்கிறதுன்னு அர்த்தம், சாதித்தல். அச்சீவ்டு. அக்னாலேஜ், அங்கீகாரம் செய், அக்னாலேஜ்ட். நடி, ஆக்டட். ஆட்னா சேர்க்கறது, ஒரு பொருளோட இன்னொரு பொருளை ஆட் பண்ணிகிட்டே போகிறது, ஒரு சென்டென்ஸோட இன்னொரு சென்டென்ஸை ஆட் பண்ணிகிட்டே போகிறது. ஆடட். அட்ஜான்னா ஒரு விஷயத்தை, இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை நம்ம தள்ளி போடுறது, போஸ்ட்போன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அட்ஜான், தள்ளி போடு. அட்ஜாண்ட். அட்ஜஸ்ட், சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு அட்ஜஸ்ட். ஒத்துப்போதல். அட்ஜஸ்டட். அட்மையர், பாராட்டுறது. அட்மையர் பண்ணி பாராட்டுறது. அட்மையர்ட். நெக்ஸ்ட் ஒன், 11th ஒன், அட்வான்ஸ் அப்படின்னா சில நமக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ் வந்து நம்ம அட்வான்ஸாக ஒரு பணம் வாங்குகிறோம் அல்லது அட்வான்ஸாக ஏதாவது வாங்குகிறோம்னா அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கும் அட்வான்ஸ் யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ்டு இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கில் கொஞ்சம் முன்னேறி போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கும் நம்ம அட்வான்ஸ் யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ், முன்னேறு. அட்வான்ஸ்டு. நெக்ஸ்ட் ஒன், அட்வைஸ்னால் தெரியும் இல்லையா, நான் ஏன் இப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அட்வைஸ், புத்திமதி. அட்வைஸ்ட். அக்ரினா நான் ஒத்துக்கிறேன், ஐ அக்ரி. இப்போ நெட்டிலேயே வந்து நம்ம ஏதாவது ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கீழே ஐ அக்ரி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அக்ரி, ஏற்றுக்கொள். அக்ரீடு. எய்ம் அப்படின்னா குறிக்கோள். எய்ம்டு. அலாட். we have allotted a seat. ஒரு சீட் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறோம், ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அலாட், ஒதுக்கு. allotted. allow me inside, என்னை உள்ள வர அலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறோன்னா allow அப்படின்னா அனுமதி. allowed. நெக்ஸ்ட் ஒன், ஆல்டர்னா ஆல்ட்ரு பண்ணுறது, மாற்றுறது. வேற ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்தை ஆல்ட்ரு பண்ணுறது, மாற்று. ஆல்டர்ட். அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அறிவித்தல். அனௌன்ஸ்ட். ஆன்சர், ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, பதில் அளிக்கிறது. ஆன்சர்டு. அப்பீல்னா முறையீடு. மேல்முறையீடு பண்ணுறதுக்கெல்லாம் அப்பீல் பண்ணிங்களா, ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்பீல், முறையீடு. அப்பீல்டு. Here I have given some tongue twisters for letter D. Daddy does not dig different dances. 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 Next one, dew drop in at the dew drop in.
Do drop in at the dewdrop in. Do drop in at the dewdrop in. Do drop in at the dewdrop in. Do drop in at the dewdrop in. Like this, you can practice these two tongue twisters. 21. Appear. Appearனா தோன்றுதல். Appearance அப்படின்னா இந்த மாதிரி இருக்க அவங்களோட appearanceலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ appear அப்படின்னா என்னன்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம். appeared, appeared. அப்ளைனா நம்ம ஆல்ரெடி கூட இந்த வேர்ப் கொடுத்துருந்தோம். விண்ணப்பிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விண்ணப்பிச்சோம்னா இந்த ஃபார்மை இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணு அப்படின்னா அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதுதான் விண்ணப்பம் செய், விண்ணப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ளைடு. பேன் பண்ணிட்டாங்க, இந்த மொபைல் ஃபோனையே பேன் பண்ணிட்டாங்க, இந்த ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க, தடை செஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பேன் அப்படின்னா தடை செய். பேண்ட். பெக் அப்படின்னா என்னன்னா கெஞ்சி கேட்கறதுன்னு அர்த்தம். பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். பிச்சை எடுக்கிறதுனால கெஞ்சி கேட்கறது, அதான மீனிங். பெக்டு. நெக்ஸ்ட் ஒன் பிலீவ்னா நம்பு. பிலீவ் மீ, என்னைய நம்பு அப்படிங்கிறது. பிலீவ் நம்பு, பிலீவ்டு. பெட்ரே அப்படின்னா காட்டி கொடுக்கறது, அவனை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பெட்ரேட். பாரோனா கடன் வாங்கிறது, கடன் வாங்கிறது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கடன் வாங்கு. பாரோடு. பாதர்னா தொந்தரவு கொடுக்கறது. டோன்ட் பாதர் ஹிம் அப்படின்னா அவனுக்கு தொந்தரவு கொடுக்காத அப்படின்னு அர்த்தம். பாதர்டு. பிரைப்னா லஞ்சம் கொடுக்கறது. லஞ்சம் கொடு. பிரைப்டு. பேர்ன்னா எரிக்கிறது. பேர்னா எந்த ஒரு பொருளையுமே எரிக்கிறதுக்கு நம்ம பேர்ன் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். பேர்ன்டு. நெக்ஸ்ட் ஒன் பரி. பேர்ன்னா எரிக்கிறது. பரி அப்படின்னா புதைக்கிறது. பரீடு. கால்குலேட். சம்ஸ் எல்லாம் கணக்கீடு பண்ணுறதுக்கு கால்குலேட் யூஸ் பண்ணலாம். கணக்கீடு. கால்குலேட்டட். நெக்ஸ்ட் ஒன் செலிப்ரேட்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னா கொண்டாடுறதுக்கு நம்ம செலிப்ரேட் யூஸ் பண்ணுவோம். செலிப்ரேட்டட். சேலஞ்ச், சவால் விடுறது. ஓகே, சவால் விடு. சேலஞ்ச்டு. சேஞ்ச் அப்படின்னா மாற்றுறது. மாற்று. சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். சிம்பிள் வேர்ட்ஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். சேஸ்னா துரத்தி போகிறது. சேஸ்ட். சீட் அப்படின்னா ஏமாத்துறது. ஒருத்தரை ஏமாத்திட்டோன்னா அதுக்கு வந்து சீட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சீட்டட். க்ளோஸ் அப்படின்னா க்ளோஸ் த விண்டோ, அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணு. மூடு அப்படின்னா க்ளோஸ்டு. கோம்னா தலை சீவுறது. தலைவாறு. கோம்டு. கம்பேர் அப்படின்னா ஒப்பீடு செய்கிறது. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட ஒப்பீடு பண்ணுறது. கம்பேர்ட். நெக்ஸ்ட் ஒன் கவுண்ட்னா என்றது, பணத்தை கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? கவுண்டட். கிரியேட், புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். கிரியேட் அப்படின்னா உருவாக்கு. கிரியேட்டட். கல்டிவேட் ஒரு நல்ல வார்த்தை. பயிரிடுறது. இப்போ நிலத்தில் பயிரிடுவாங்க இல்லையா? அதுக்கு நம்ம கல்டிவேட் யூஸ் பண்ணுவோம். கல்டிவேட்டட். கர்ஸ் அப்படின்னா சபிக்கிறது. ஒருத்தரை ஏதாவது சொல்லி சபிக்கிறது. ஓகே, கர்ஸ்டு. டேமேஜ்னா சேதமாக்குறது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கீழே போட்டு டேமேஜ் பண்ணிட்டோம்னா சேதமாக்கு. டேமேஜ்ட். நெக்ஸ்ட் ஒன் டிலே, தாமதப்படுத்து. லேட் ஆக்குறது. ஓகே, டிலேடு. டெலிவர்னா ஒப்படைக்கிறது. ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ டெலிவர்னா ஒப்படைத்தல். டெலிவர்டு. டிமாண்ட்னா கோரிக்கை வைக்கிறது. டிமாண்ட் பண்ணி கோரிக்கை வச்சு ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குறது. கோரிக்கை. டிமாண்டட். டெமாலிஷ்னா இடிச்சு அழிச்சிடுறது. நல்லா இருக்கிற ஒரு கட்டடத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தை இடிச்சு அழிக்கிறோம்னா டெமாலிஷ்டு. லாஸ்ட் ஒன் டெமான்ஸ்ட்ரேட், செஞ்சு காட்டுறது. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம் இல்லையா? அதை தான் செய்து காட்டுதல். demonstrated. அவ்வளோதான். So totally there are 50 verbs I have given in this video. இந்த 50 verbs-ஐயுமே படிச்சிருங்க, எழுதி பாருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இருக்கிற எல்லா வேர்ப்ஸையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை படிக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம ஒரே ஒரு டைம் எழுதி பார்த்துட்டோம்னா அது 10 தடவை படிக்கிறதுக்கு சமம். அந்தளவுக்கு அது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் இதை எடுத்து வச்சு பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே.
So today we have appointed 50 servants. இந்த 50 servantsையும் சும்மா வச்சிருக்காதீங்க, என்ன வேலை கொடுக்கலான்னு பிளான் பண்ணுங்க. இதுவரை நமக்கு எப்படியெல்லாம் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியுமோ அப்படியெல்லாம் இந்த verbs எல்லாம் வச்சு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க. Improve yourself. Okay.